Hi all. Yesterday வீடியோவில் வந்து மிஷின் லேர்னிங் சம்மந்தமாக ஷார்ட்டாக பார்த்தோம். இன்றைக்கி அது ஒரு கண்டினியூஷனாக சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நேற்று பார்க்கும்போது மாடல்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். ஸோ அது மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா மாடல்ஸ்குள்ளேயும் வந்து சர்டைன் அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ அல்காரிதம் தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். எந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரியான அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது எல்லாமே இந்த அல்காரிதம் தான். இந்த அல்காரிதம் வந்து ஒவ்வொரு இதுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அது ஃபர்தராக போக போக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சிம்பிளாக வந்து பார்க்கலாம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு நேற்று சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு மெயில் இருக்குது. இந்த மெயில் வந்து ஸ்பேமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்ன மாதிரி வேர்டிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைனிங் செட்டில் வச்சுருப்போம். அதே ட்ரைனிங் செட்டில் நம்ம கிளாஸையும் டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து இது வந்து ஸ்பேமு, இது வந்து நாட் ஸ்பேம், இது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணுறதால இதுக்கு வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னு சொல்லுவோம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு, இன்னொன்று வந்து ரெக்ரெஷன் டாஸ்க். ஸோ இப்போ வந்து உங்கள் ட்ரைனிங் செட்டில் நம்ம வந்து ஒரு மாடல், ஒரு அல்காரிதம் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான். இது வந்து என்னது ஆப்பிள், A4 ஆப்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. நம்ம ஒரே ஆப்பிளை காட்டி சொல்ல மாட்டோம். ஒரே ஆப்பிள் வந்து பல வாட்டி காட்டி அது சொன்னால் தான் வந்து அது குழந்தையாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், ஒரு நியூ விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்குதுன்னா அந்த பிரெயின் வந்து அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு அல்காரிதமும் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய சாம்பிள்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து சாம்பிள் 1, 2, 3 இருக்குன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு கிளாஸையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அல்காரிதமை, அந்த மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து எப்போவுமே வந்து எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ட்ரைனிங் செட்டுன்னு இருக்கும். அடுத்து வந்து எவாலுவேஷனில் தான் வந்து நம்ம வந்து அந்த மாடல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ட்ரெயின் பண்ணாத ஒரு மெயில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லும். இல்லை இம்ப்ராப்பர் மீன்ஸ் அது ராங்கான ஆன்சரை கொடுக்கும். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு. ஸோ இது வந்து ஸ்பேமா இல்லையா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இது வந்து மல்டி கிளாஸாக கூட இருக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஆப்பிளா, ஆரஞ்சா, பனானாவா, ஸோ இதெல்லாம் வந்து மல்டி கிளாஸ். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து ரெக்ரெஷன் டாஸ்க் எப்படின்னா, ஸோ இதுலேயும் அதே ட்ரைனிங் செட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதோடைய கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். மீன்ஸ் அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ கார் வாங்க போகிறீங்க. ஸோ ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இது வந்து வாங்கி எவ்வளோ வருஷம் ஆகுது, ஃபஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா, இல்லை இதோட பிராண்ட் என்ன, தென் என்ன ஃபால்ஸ் இருக்கோ இதெல்லாம் சொல்கிறோம்ல. இது எல்லாமே வந்து இதுக்கு நேம் தான் வந்து ஃபீச்சர்ஸ். இது வந்து செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்டர்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸில் வரும். இது வந்து ப்ரெடிக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெடிக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்ம வந்து இந்த மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இந்த மூலியமாக ட்ரைனிங் பண்ணும்போது இப்போ ஒன்று வந்து 8 ரூபாயாக இருக்கலாம், இன்னொன்று வந்து 5 ரூபாயாக இருக்கலாம், 7 ரூபாயாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒவ்வொரு இதாக ட்ரெயின் பண்ணுறோமா, இந்த மாதிரியான நியூமெரிக்கல் வேல்யூ வந்து பண்ணுறது, ஒரு மாடல் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து ரெக்ரெஷன் டாஸ்க்.